வருடங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை அருகில் உள்ள அற்புதா காலேஜ் பட்டமளிப்பு விழாவிலே உரையாற்றிய பொழுது நான் நினைக்கவில்லை இந்த ஊரிலும் உரையாற்ற வருவேன் என்று. என்னை அழைத்த பொழுது அருட்சோதி அவர்களிடம் சொன்னேன், நான் ஒரு 50க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகளை தொடர்கள் நடத்தியிருக்கிறேன், 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறேன். என்னை விட எவ்வளவோ பெரியவர்கள் உயர்ந்தவர்கள்லாம் பல பேர் இருக்கிறார்கள். என்னை அழைக்கிறீர்களே விழாவுக்கு என்று உரைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் நீங்க எங்களுக்கு தெரிஞ்சவர், நம்ம ஊருக்காரன்னு சொன்னாங்க. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் இதே நெய்வாசல்ல உருண்டு பிறண்டிருக்கேன், ஓடி இருக்கேன், நடந்திருக்கேன். திட்டாணி கோயில் திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருக்கேன். திட்டாணி கோவில் காலையை தொட்டு பார்த்துருக்கேன், அதை பிடிக்க முடியுமான்னு யோசிச்சிருக்கேன். ஆமாம், நான் பிறந்தது பக்கத்தில் இருக்கிற எல்னாப்பட்டியில். அங்கே தான் நான் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன், அங்கே தான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் வரை படித்தேன். எப்படி 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் வரை எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஐயா ஆறுமுகம் அவர்கள், இதே ஊரை சேர்ந்தவர். இந்த ஊரில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன், இந்த ஊரில் விளையாடி இருக்கேன். அந்த வகையில் நீங்களாம் எனக்கு சொந்தக்காரங்க. இந்த சொந்தக்காரங்க மத்தியில் இன்னைக்கு கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னை மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. பார்த்துருப்பீங்க, பின்னி படல் எடுத்துட்டாங்க. நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். நான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இங்கே எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் அவ்வளவு துடியாக இருக்காங்க, துடிப்பாக இருக்காங்க, கௌரவமாக இருக்காங்க. ஒரு பையன் பரீட்சைக்கு கிளம்பியிருக்கான், பாடிட்டு போய் சொல்லியிருக்கான், பாட்டி பரீட்சைக்கு போயிட்டு வர பாட்டி அப்படின்னு இருக்கான். சரிப்பா போய் பார்த்து எழுதிட்டு வாப்பா அப்படின்னு இருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், பாட்டி பரீட்சையெல்லாம் பார்த்து எழுதக்கூடாது பாட்டி, பார்க்காம எழுதணும் அப்படின்னு இருக்கான். பாட்டி என்னத்து சொல்லுவாங்க, சரி போப்பா அப்படின்ட்டாங்க. அதே போல் ஒரு வாத்தியாருக்கு எதை கேட்டாலும் சரி, ஒரு பையன் தெரியாது தெரியாது தெரியாதும்பா. இவர் கேட்டிருக்காரு, என்னடி எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றீடா, நாளைக்கு ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா பையன்ட்டையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோ, உனக்கு நான் என்ன கேள்வி கேட்பேன், நீ என்னத்து சொல்லுவ, மாட்டிக்குவே இல்லை அப்படின்னு இருக்கான். நான் அதுக்கு மாட்டிக்கிறேன். ஏன் சார் தெரியுங்கிறதுக்கு எதிர்ப்பதான் என்னன்னு இருக்கிறதுங்க, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதானே அப்படின்னு இருக்கான். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அவ்வளோ விவரமாக இருக்காங்க, அறிவாக இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தியெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்க போகிற வழியை கொஞ்சம் நேராக்கி விட்டால் போதும். பல